என்ன சாமி சிரிக்கிறீங்க? நீ இன்னும் உன்னை உணரலையே. புரியலையே சாமி. ஆசை தனியாம இறந்தவங்களோட ஆவியோட ஆசையெல்லாம் தனிய வச்சு அவங்க ஆன்மா சாந்தி அடைய வச்சு அனுப்ப வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்கு. அதனால தான் இறந்தவங்களோட ஆவி உன் கண்ணுக்கு தெரியுற அந்த அனுகிரகத்தை ஆண்டவன் உனக்கு கொடுத்திருக்கான். சுவாமி, உனக்கான பிறப்பின் நோக்கத்தை நீ உணர வேண்டும்ங்கிறது தான் என்னுடைய ஆசை. பிறப்பின் நோக்கம்னா? இல்ல, பிறப்பின் நோக்கம்னா என்ன சுவாமி? சொன்னா புரியாது. உன்னுடைய நோக்கம் உனக்குள்ளேயே இருக்கு. அதை உன்னை உணர வைக்க வேண்டியதுதான் என்னுடைய பணி. சொல்லக்கூடாது. என் கண்ணுக்கு ஆவிங்க தெரியுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க. ஆனா நீங்க யாருன்னு எனக்கு தெரியலையே சுவாமி. கொஞ்சம் விளக்கமா சொன்னீங்கன்னா எனக்கும் புரியும். என் ஊர் சிறுவாச்சூர். என் தாய் மதுரகாளி. அவ உனக்கும் தாய் தான். நம்மள பெத்தவ இல்ல, நம்மள படைச்சவ. சிறுவாச்சூர்ல மதுரகாளி உட்கார்ந்து இருக்கிறவ அந்த மதுரையே எரிச்ச காளி கண்ணகி. தன் கோபத்தை தனிச்சு அங்க மதுரகாளியா உட்கார்ந்து இருக்கிற. அவளுக்கு தன் இடத்தை கொடுத்துட்டு அவளுக்கு மேல தாயா உட்கார்ந்து இருக்கா அந்த செல்லியம்மன். உலகத்தில் உள்ள தீய சக்திகள் அனைத்தையும் அழித்து இந்த உலகத்தை காக்கணுங்கிறதுக்காகவே படைக்கப்பட்டவன் அந்த பத்ரகாளி, அந்த மதுரகாளி அம்மன். கோப சக்தி அவ, கோப சக்தி. அதனாலேயே அங்க பேசும்போது கூட யாரும் சத்தம் போட்டு கூட பேச மாட்டாங்க. நாங்களே பூஜை செய்யும் போது கூட எங்க எங்க எச்சி தெரிச்சிருமோ மந்திரம் சொல்லும் போது பயந்து வாயில துணியை கட்டிக்கிட்டு தான் பூஜை செய்வோம். இந்த பில்லி சூன்யம் செய்யறவங்க, இந்த குடுகுடுப்பாக்காரங்க, தீய சக்தி உள்ள மந்திரவாதிங்க, அவங்க யாருமே எங்க உள்ள நுழையக்கூடாதுன்னு போர்டே மாட்டிருக்கு. அவ்வளவு சக்தி வாய்ந்தவ. கேட்கவே பிரமிப்பா இருக்கே. இன்னொரு பிரமிப்பு என்ன தெரியுமா? அவ சொல்லிதான் நானே உன்னை பார்க்க வந்திருக்கேன். சொன்னாளே, போடா போ, அந்த பைரவிய என்ன வந்து பார்க்க சொன்னாளே,